உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நேர்காணல் கொடுப்பதற்கு கன்னியாகுமரி தொகுதியைச் சேர்ந்த நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீலன் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்காங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் தம்பி. ஆனா இப்போ சமூக வலைதளத்துல தொடர்ச்சியா பார்க்க முடியுது. தேர்தலுக்கான களப்பணிங்கிறது கன்னியாகுமரி தொகுதியில நெறைய புகைப்படங்கள், நெறைய மக்கள சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. எந்த அளவுக்கு போகுது தேர்தலோட களப்பணி? அதாவது நம்ம ஒரு இன விடுதலை அப்படிங்கிற அமை ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம நகர்ந்துட்டு இருக்கோம். அந்த இன விடுதலை அப்படிங்கிற அந்த பயணத்துல இது வந்து ஒரு அரசியல் வடிவம். அப்போ தேர்தல் வடிவம் தாங்கி நம்ம நிக்கிறோம். அப்போ அதுல மக்களை சந்திச்சு நம்மளோட கொள்கைகளை சொல்லி வாக்குகள் சேகரிக்கக்கூடிய பணிகளை துரிதமா, வேகமா நம்ம முன்ன வந்து போயிட்டு இருக்கோம். அண்ணன் கூட சொல்லியிருந்தாங்க, என்னோட பிரதமர் வேட்பாளரே மக்களோட பிரச்சனை தான் அப்படின்னு. அப்படி பார்க்கும்பொழுது இன்னைக்கு ம். கன்னியாகுமரி தொகுதிகள்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனையா கனிம வள கொள்ளையா பார்க்கப்படுது. அந்த பிரச்சனை இந்த தேர்தல்ல எந்த அளவுக்கு முக்கிய பங்கு வகிக்கும்னு நினைக்கிறீங்க? நாம் தமிழர் கட்சி எந்த அளவுக்கு எடுத்துட்டு போவதற்கு எந்த அளவுக்கு ஒரு தயார் நிலையில இருக்கீங்க? அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள வளங்களை தொடர்ச்சியாக வெட்டி சூறையாடி, கன்னியாகுமரி மாவட்டம் மட்டும் இல்ல, தமிழகத்தின் வளங்களை, குறிப்பா தமிழகத்தின் வளங்களை தொடர்ச்சியா வெட்டி சூறையாடி கேரளாவுக்கு கடத்தக்கூடிய ஒரு கொடுஞ்செயலை செய்துட்டு இருக்காங்க. அத வேற எந்த கட்சிகளையும் அதை உறுதியா அதை முன்னகர்த்தி கொண்டு போகாத பட்சத்துல நாம் தமிழர் கட்சி அதை தலைமை ஏற்று அந்த கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டங்களை தொடர்ச்சியா முன்னெடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். குறிப்பாக 29 கட்ட போராட்டங்கள், பெரிய போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கோம். அதே மாதிரி 196 கையெழுத்து இயக்கங்கள் முன்னெடுத்திருக்கோம். 196 நாட்கள். சரிங்களா? அது போக இந்த நிலத்தில் நடக்கக்கூடிய இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிராக வேற எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் உறுதியான நிலைப்பாட்டோட போராடாத பட்சத்துல அண்ணன் சீமான் அவர்கள் மட்டும் 4 முறை இந்த கனிமவள கொள்ளைக்கு எதிரான போராட்டத்துக்கு நம்மளுடைய நிலத்துக்கு குமரி மாவட்டத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது இத மிக காத்திரம் வாய்ந்த ஒரு ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைய நாங்க வலுவாகவும் உறுதியாகவும் இந்த கனிமவள கொள்ளையை தடுத்தே ஆக வேண்டிய என்ற உத்வேகத்துடனும் போராடிட்டு இருக்கோம். இப்போ இப்போ வந்து அதை மக்கள் போராட்டமா மாத்துறதுக்கான முயற்சிகள்ல நாங்க ஈடுபட்டு இருக்கோம். இப்போ நீங்க சொன்னதுல இருந்தே எனக்கு ஒரு கேள்வி பிறக்குது. அங்க வந்து அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி தான் இதற்கு ஒரு போராட்டம் முன்னெடுக்குது அப்படின்னா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஆளும் அரசா இருக்கக்கூடிய திமுகவோ, இல்ல அதிமுகவோ இத மக்களுக்காகவாவது அத போராடுங்கிற ஒரு மனநிலையில இதற்கான எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கலையா? அதாவது திமுக தான் இந்த கனிமவள கொள்ளையை பண்றதே. ஆளும் கட்சியின் துணையோடு தான் முழுக்க முழுக்க இந்த கனிமவள கடத்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க எப்படி போராடுவாங்க? அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது போராடினாங்க. இப்ப ஆளுங்கட்சியா இருக்கும்போது அந்த கனிமவள கடத்தல் அவங்க தான் பண்றாங்க, முன்னின்னு பண்றாங்க. கடத்த வேண்டிய அந்த கடத்தலை தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. அவங்களே போராட போறாங்களா? அதே மாதிரி அதிமுக உட்பட மற்ற கட்சிகளுக்கும் இது குறித்து பெரிதா அவங்க அலட்டிக்கல. ஏன்னா எனக்கு என்னோட பார்வையில் என்ன, இந்த திராவிட கட்சிகளே நம்மளுடைய வளங்கள் சூறையாடப்படுவது பற்றி அவங்களுக்கு எந்த வித அக்கறையும் இல்லை, கவலையும் இல்லை. இந்த நிலத்தை பத்தி அவங்களுக்கு பெருசா அக்கறை இல்லை. அவங்களுக்கு தேர்தலை வெற்றி பெறணும், அதிகாரத்துல வரணும், கொள்ளையடிக்கணும். இவ்வளவுதான் அவங்களோட குறிக்கோள். அப்படி இருக்கும்போது எப்படி மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் இந்த மலைகளை பாதுகாக்கவும் அந்த இயற்கையை பாதுகாக்கவும் அவங்க வந்து களத்தில் நிற்பாங்க சொல்லுங்க. பொதுவா அமைச்சரோட தொகுதி, முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் அப்படின்னா, அவங்களோட தொகுதி வந்து ரொம்ப கவனமா கையாளப்படும். அப்படி இருக்கும்போது, அமைச்சர் மனோ தங்கராஜ் இன்னைக்கு கன்னியாகுமரி தொகுதியில தான் வர்றாங்க. அப்ப அவங்க கூட இதற்கான நடவடிக்கை எடுக்கலையா? நீங்க இந்த விடயத்த பத்தி அமைச்சர் மனோ தங்கராஜ் கிட்ட எதுவும் கோரிக்கை வைத்திருக்கீங்களா? அதாவது 19வது சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்காது. அதுல 19வது சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர் தான் ஐயா மனோ தங்கராஜ் அவர்கள். அதே தொகுதி தான் எங்களோட தொகுதியும். நானும் அவரை எதிர்த்து போட்டியிட்டவன் தான். அப்படிங்கிற அடிப்படையில அவர் வென்ற உடனே நாங்க வந்து அவர்கிட்ட முறையிட்டோம், முறையா போய் கேட்டோம். அப்படி இருக்கும்போது அவர் வந்து இதை மக்கள் போராட்டமா மாற்றினாதான் முடியும், அந்த துறை சார்ந்த அமைச்சர்களிடம் பேசுறேன், அதை வந்து தடுக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த எல்லா வாக்குறுதியும் காட்டுல பறக்க விட்டுட்டாரு. கடைசியில அவரே முன்னே நடத்துவதாக மக்கள் பேசிக்கிறாங்க. அவரே வந்து அதை குறிப்பா திமுகவை சார்ந்தவங்களை வந்து பினாமிகள் மூலமாக ஏராளமான அந்த குவாரிகளை நடத்துறதாகவும், அதே மாதிரி அந்த கனிமூல கடத்தல் சாரஸ் லாரிகளையும் அவங்களே முன் நடத்துவதாகவும் நமக்கு தகவல் வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த கனிம வள கொள்ளையில இவ்வளவு தூரம் திமுகவை சேர்ந்தவர்கள் அதுல வந்து சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அப்ப திமுகவிற்கு இதுல வந்து நேரடியாகவே தொடர்பு இருக்குதா? அப்போ கேரளாவோட அரசாங்கத்திற்கும் திமுகவை சேர்ந்தவர்களுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத சொல்ல வரீங்களா நீங்க? ஆமா, நிச்சயமா. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இப்ப இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள், இப்ப ஆளுங்கட்சி இவங்க வந்து நடவடிக்கை எடுக்கல, நம்ம கட்சி மீது குறை சொல்றாங்கன்னு. இப்ப மாவட்ட ஆட்சியர், துறை சார்ந்த அதிகாரிகள் அவங்க கிட்ட கூடவா அவங்க நடவடிக்கை எடுக்கல? அவங்கள்ட்ட தான் பல வாட்டி முறையிட்டுட்டோம். பல வாட்டினா ஏராளமான முறை முறையிட்டுட்டோம். கடுமையான போராட்டங்கள் கூட முன்னெடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரியாமலா இருக்கும். ஆனா போராட்டங்கள் நம்ம முன்னெடுக்கும் போது போராடக்கூடிய எங்க மேல வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு நேரம் இருக்கு. அதுக்கு அவங்களுக்கு எண்ணம் இருக்கு. வழக்கு தொடுக்கணும் அப்படின்ட்டு. போராடக்கூடியவங்க மேல வழக்கு தொடுக்கங்களே தவிர அந்த போராட்டத்துக்கான காரணி என்ன? கனிமூல கடத்தல். அந்த கனிமூல கடத்தலை நிப்பாட்டுறதுக்கான நடவடிக்கைகள் அவங்க உறுதியா எடுக்கல. கடந்த வாரம் வந்து நீங்க ஒரு புகைப்படம் பதிவிட்டு இருந்தீங்க. ஒரு போக்குவரத்து காவலர் கூட
சாலை விபத்துல வந்து இறந்து இருந்தாங்க. தொடர்ச்சியா அந்த பகுதியில நெறைய விபத்துகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு. அதோட வெளிப்பாடா நேற்று ஒரு அறிக்கை வந்திருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் தான் கனிம வள கொள்ளை. அதாவது அந்த கனிம வளங்கிறது வாகனத்தின் மூலியமா எடுத்துட்டு போகணும்னு. இது உண்மையிலேயே இது சாத்தியப்படுமா? இத சாத்தியப்படுத்தி காட்டுங்கன்னு நெனைக்கிறீங்களா திமுக? இப்போ ஒரு விடயத்தை இதுக்கு முன்னாடி நான் குறிப்பிடணும். இதுக்கு முன்னாடி கனிம வள கடத்தல தடுக்க முடியாது. அது சாத்தியக்கூறு கிடையாது. அது வந்து மத்திய அரசு சம்பந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க கதை விட்டுட்டு இருந்தாங்க. இப்ப என்ன பண்றாங்க? சமீபத்துல ஒரு போக்குவரத்து காவலரே மறைந்தவுடன் கனிம வள கடத்தல் லாரி அடிபட்டு மோதி அது அவர் இறந்த உடனே இவங்க ஒழிப்புச்சு மக்கள் வந்து போராட்டம் வந்து பல இடங்கள்ல மக்கள் கிட்ட ஒரு ஒரு கொதியில இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த சூழ்நிலையில இப்ப என்ன பண்றாங்க? அந்த கனிம வள கடத்தல் லாரியை லிமிட் பண்றாங்க. காலையில 6 மணி முதல் 10 மணி வரைக்கும் இயங்கக்கூடாது. அதே மாதிரி மாலை 3 மணி முதல் 8 மணி வரைக்கும் இயங்கக்கூடாது. இரவு 9 மணியிலிருந்து மறுநாள் காலை 6 மணி வரைக்கும் கனிம வள கடத்தல் என்டி வாகனம் உட்பட எல்லா வாகனம் இயங்கலாம். இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை இப்ப விதிக்கிறாங்க. அப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இந்த கனிம வள கடத்தல தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவங்க, இப்ப வந்து கட்டுப்பாடு போட விதிக்க முடியுதுல்ல. இதே கட்டுப்பாடை இன்னும் கொஞ்சம் கூட இருக்காச்சு அப்படின்னா, கனிம வளங்க கடத்தலே நடைபெறாது. குறிப்பாக நான் சொல்றேன். இங்கிருந்து கனிம வளங்கள் கொண்டு செல்வது தமிழ்நாட்டுக்கு உட்பட்ட பகுதி தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுமதி கடிதத்தில் போடப்பட்டிருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு கேரள எல்லையான செங்கவளை அப்படிங்கிற சோதனை சாவடி பக்கத்துல செங்கவளை அப்படிங்கிற இடத்துலதான் அந்த அனுமதி சீட்டு வந்து கொண்டு போறாங்க. அந்த செங்கவளை தாண்டி கேரளா. ஒரு பக்கம் கேரளா அந்த சாலையோட இன்னொரு பக்கம் தமிழ்நாடு. நான் என்ன கேட்கிறேன்னா, எல்லா லோடும் அது அது அந்த இடத்துக்கு தான் போகுது. ஆனா அதை தாண்டி எல்லா லோடும் வந்து கேரளாக்குள்ள போயிருது. அப்போ இவங்க லீகலாக கேரளாக்குள்ள அனுமதிக்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அந்த செங்கவலைக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு சோதனை சாவடி போட்டு அதே மாதிரி நீங்க அனுமதி கொடுக்கும்போது அந்த தமிழ்நாட்டுக்குள்ள உள்ள செங்கவலை தவிர வேற ஏதாவது இடங்கள் உட்பட்ட இடங்கள் மட்டும் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த அது தாண்டி அவங்க கொண்டு போக முடியாது தானே? சோதனை சாவடி தாண்டி அவங்க கொண்டு போக முடியாது தானே? கனிமூல கடத்தல் தடுத்துருவோம் தானே? ஏன் இது வரைக்கும் செய்யல? இன்னும் அந்த அமைச்சர் மரதங்கராஜ் அவங்க சொல்றாங்க, நமக்கு கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கேரளா கொண்டு வரதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ட்டு. அப்ப கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுக்குள்ள தானே இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தில இருந்து கேரளாவை கொண்டு போக அனுமதி இல்லைன்னா மற்ற மாவட்டங்கள்ல இருந்து கொண்டு போக அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றது என்ன சிக்கல் இருக்க போகுது? அதுவும் அமைச்சர் மனோதங்கராஜ் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கான அமைச்சரா இல்ல வந்து கன்னியாகுமரி மாவட்டத்துக்கான அமைச்சரா இல்ல 11ஆம் தொகுதிக்கான எம்எல்ஏ மட்டும் தானா சொல்லுங்க? அப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு ஒரு சட்டம், மற்ற மாவட்டங்களுக்கு இன்னொரு சட்டமா சொல்லுங்க? அப்படியெல்லாம் கிடையாது. அவங்களால முடியும், ஆனா அவங்க பண்ணல. போக்குவரத்து காவல் இறந்த உடனே இந்த கட்டுப்பாடுகளை கொண்டு வராங்க. இதை ஏன் வந்து இவங்களால முடியுதுங்க இல்ல நிறுவனம் ஆயிடுச்சுல்ல, அப்ப ஏன் இது வரைக்கும் பண்ணல அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அதாவது ஆளும் அரசுக்கு எதிராக ஒரு நிலைப்பாடு மக்கள் மனதுல ரொம்ப எதிரா ஆளும் கட்சிக்கு எதிராக போயிருமோ என்கிற ஒரு அச்சத்தின் வெளிப்பாடுதான் நேற்று அந்த எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப தேர்தல் வருது. தேர்தல் வர்றதுனாலதான் அவங்க இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. இல்லைன்னா இது கூட எடுத்துக்க மாட்டாங்க. சரி, நீங்க சொல்லுங்க. இப்போ திமுக வந்து தேர்தல் அறிக்கை, அது தயாரிப்பு குழுன்னு சொல்லி எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு வராங்க. இப்ப கன்னியாகுமரி பகுதியில அவங்களோட குழு வரும்பொழுது, இந்த பிரச்சனைய வந்து யாராவது அவங்க கிட்ட கொண்டு போயிருக்காங்களா? இல்ல அவங்க இத பத்தி பேசுவாங்கன்னு உங்களுக்கு எதுவும் நம்பிக்கை இருக்குதா? இப்ப திமுக காரங்க இதை பத்தி என்ன பேசுற மாதிரி எனக்கு தோணல. ஏன்னா அவங்க அத்தனை பேருமே இந்த கனிமூல கடத்தல்ல பெரும்பாலான மக்கள் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறதாக எங்களுக்கு தகவல் வருது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அதுல இருந்து ஆதாயம் பெற்றுக் கொண்டிருக்கும் போது அவங்க எப்படி அதுக்கு எதிர செயல்பட போறாங்க? பண்ண வாய்ப்பு இல்லை. அவங்க தேர்தல் அந்த வரைவை தயாரிக்கக்கூடிய குழு வந்து ஒரு ஒரு பெரிய ஹோட்டல்ல வந்து அவங்க அவங்களுடைய மீட்டிங் நடத்துறாங்க. அதை மத்தவங்களை போக அனுமதிப்பாங்களா? அவங்க ஆட்களே கொண்டு கொடுக்குறாங்க மனுவை. அப்ப அதுல என்ன கணக்கு? அது வந்து ஒரு ஒரு அவங்களுக்கு என்னென்ன தேவை அது மட்டும் தான் கொடுப்பாங்களே தவிர மக்களுக்கான தேவை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. கொடுத்தாங்க அப்படின்னா இதுக்கு என்ன இந்த டாஸ்மாக மூடி இருக்கணும். இந்த கனிமல கொள்ளையை தடுத்திருக்கணும். கடற்கரை பகுதிகள் நீ வந்து தூண்டில் விளைவு அமைச்சு தாரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அதை வந்து கடப்புல போட்டிருக்காங்க. சரியா? அப்போ அந்த அந்த பகுதியிலும் பாத்தீங்கன்னா நிறைய மீனவர்கள் அந்த சரியான தூண்டில் வளைவு இல்லாமலும் ஏற்கனவே வந்து முறைகேடாக கட்டுமானங்கள் சில இடங்கள்ல இருந்துட்டு இருக்கு. ஆஹ் தேங்காய் பட்டம் அப்படிங்கிற இடத்துல எல்லாம் அதுல வந்து நிறைய மீனவர்கள் வந்து அந்த தூண்டில் வளைவுக்குள்ளாடியே சிக்கி மரணிச்சிருக்காங்க. அதை விரிவுபடுத்தி அதை சரியா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு அதுக்காக நிதியம் ஒதுக்கப்பட்ட பிறகும் அதுவும் இன்னும் கட்டி முடிக்கல. அப்ப இப்படி மக்களுக்கான பணிகள் எல்லாம் முன்னெடுத்து பண்றதுக்கான விடயங்களை வந்து முன்னெடுத்து இருக்கலாம். ஆனா அவங்க பண்ற மாதிரி தெரியல. அதாவது கனிமங்கள்ல 2 வகை. ஒன்று பெருங்கனிமங்கள், இன்னொன்று சிறு கனிமங்கள். இப்ப சிறு கனிமங்கள் அதை வந்து முறைப்படுத்தக்கூடிய அதிகாரம், வெட்டி எடுக்கக்கூடிய அதிகாரம், கொண்டு செல்லக்கூடிய அதிகாரம், பயன்படுத்தக்கூடிய அதிகாரம், அதற்கு தடை வரக்கூடிய அதிகாரம், அந்த குவாரிகளுக்கு அனுமதி வழங்கக்கூடிய அதிகாரம், அனுமதி ரத்து செய்வதற்கான அதிகாரம், இது எல்லாமே மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது. அதெல்லாம் புரிஞ்சுங்க. அப்ப மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டதுன்னா அதை நிர்ணயிக்கக்கூடிய யாருன்னா மாவட்ட ஆட்சியர், மாவட்ட சார் ஆட்சியர், கோட்டாட்சியர், அப்புறம் அங்க உள்ள தாசில்தார். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த உள்ளாட்சி நிர்வாகிகள் இருக்காங்க எல்லாம் மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், அப்புறம் வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் நினைச்சா கூட இதை வந்து தடுத்து நிறுத்தலாம்.
அப்போ இந்த அதிகாரங்கள் அத்தனையும் இவங்க கிட்ட வச்சுட்டு இவங்க வந்து இத பயன்படுத்தாம இருக்கிறாங்க. அப்போ ஏன் பயன்படுத்தாம இருக்கிறாங்கன்னா, யாரோட அழுத்துதல் கீழே, அதாவது யாரோட அழுத்தத்தின் கீழே இவங்க வந்து பயன்படுத்தாம இருக்காங்க அப்படிங்கிறது அடுத்த கேள்வி எழுது. ஆளுங்கட்சியோட அழுத்தத்தினாலதான் இவங்க வந்து பயன்படுத்தாம இருக்கிறாங்க. இவங்க இப்ப சமீபத்துல ஒரு வாட்டி பயன்படுத்தினாங்க. எப்போ அப்படின்னா, ஆஹ் குலசேகரம் பகுதியில் இருக்கக்கூடிய வெண்டலியோடு அப்படிங்கிற இடத்துல அனிதா என்கிற சகோதரி கனிமவள கடத்தல் லாரி மோதி இறந்தார். இறந்த உடனே நாங்க பொதுமக்கள், நாம் தமிழர் கட்சி உறவுகள், பொதுமக்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளை சார்ந்த உறவுகள் அந்த இடத்துல ஒரு சாலை மறியல் போராட்டத்தை முன்னெடுத்தோம். முன்னெடுத்த உடனே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அனைவரும் அந்த பகுதியில வந்தாங்க. அதே மாதிரி அந்த பகுதியில் இருக்க தாசில்தாரா வந்தாங்க. அப்ப நாங்க என்ன கோரிக்கை வச்சோம்னா, மாவட்ட ஆட்சியர் இந்த இடத்துல வந்து எங்களுக்கு உத்தரவாதம் கொடுக்கணும், இனிமேல் இந்த பகுதியில கனிமவள கடத்தல் லாரி வரக்கூடாது. அதே போல இந்த பகுதியில் இயங்கக்கூடிய கனிமங்கள் வெட்டி இருக்கக்கூடிய அந்த குவாரிகளையும் தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்க வச்சோம். அப்போ அவங்களுக்கு வேற வழி இல்லாம அந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அந்த இடத்துல வச்சு அந்த எந்த குவாரியிலிருந்து இந்த லாரி வந்துச்சோ அந்த குவாரியை குவாரியை வந்து தடை செய்தாங்க, மூடிட்டாங்க. நிறைய குவாரிகளுக்கு சீல் வைத்த மாதிரி எல்லாம் நிறைய செய்திகள் வந்து செய்தித்தாள்ல வந்து ஆமா ஆமா எஸ்ஏ குவாரி அப்படிங்கிற ஒரு குவாரியை மூடிட்டாங்க. அது போக அந்த பகுதியில இருந்து இயங்கக்கூடிய கனிமவள கடத்தல் லாரிகளையும் அந்த பகுதியில இயங்க தடை செய்யறாங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, அப்ப இதை தடை செய்யறதுக்கான அதிகாரம் அதுல கையெழுத்து வந்து தாசில்தார் தான். மாவட்ட ஆட்சியர்கிட்ட கேட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முன்னிலையில இந்த தாசில்தார் தான் அந்த ஒப்புதல் கொடுத்தது. அந்த கடிதம் எங்கள்கிட்ட இருக்கு இன்னும். அப்போ இவர்களாலேயே இந்த குவாரியை மூடுவதற்கான அதிகாரம் இருக்கும் போது ஏன் இதுவரை அவர்கள் இந்த குவாரிகளை மூடவில்லை? அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டியும் இந்த குவாரிகள் மூடணும்னா பல உயிர்பறிகள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு தானே அர்த்தம். உயிர்பறிகள் போட்டு மக்கள் கடுமையாக போராடினார்கள் அப்படின்னா மட்டும்தான் நீங்க வந்து குவாரியை மூடுவீங்க. அந்த குவாரி மூடப்பட்டதும் வெறும் 4 நாள் தான் மூடிருக்காங்க. அதுக்கப்புறம் மீண்டும் திறந்துட்டாங்க. அது வேற விஷயம். அப்போ அது போல 39 பேர் மரணிச்சிருக்காங்க இப்போ சமீபத்துல. சரியா? அப்போ இப்போ இந்த கொலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. இது முழுக்க முழுக்க கனிமவள கடத்தல் லாரிகள் மோதி. பாருங்க, நம்ம கேட்கறது என்னன்னா 3 கோரிக்கை தான். ஒன்று, மலைகளை உடைத்து கேரளாவுக்கு கடத்தாத, மலைகளை உடைக்கவே உடைக்காத. குளிப்பாறைகள் அடித்து உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு குறைந்த விலைக்கு அரசை வழங்க வேண்டும். குவாரிகளை தனியாருக்கு கொடுக்காத, அரசை எடுத்து நடத்துவதற்கான ஏற்பாடுகளை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 கோரிக்கை தான் நம்ம வந்து தொடர்ச்சியா தொடக்க காலத்திலிருந்து வலியுறுத்தி வரோம். இந்த கோரிக்கையை துளியும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. இந்த கோரிக்கையை செவிசாய்த்திருந்தார்கள் என்றால் நம்முடைய மலைகள் சூறையாடப்பட்டிருக்காது. கன்னியாகுமரி மாவட்டம் இப்போ வந்து 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கூடியாச்சு. காரணம் இந்த மலைகளை உடைச்சி கேரளாவுக்கு கடத்துறது. பல மலைகளை நொறுக்கிட்டாங்க. இப்போ சமீபத்துல திமுக அரசு பதவியேற்ற பின்பு 4 மலைகள் வானுயர உயர்ந்த இந்த மலைகளை பள்ளத்தாக்காக மாற்றி நிறுத்தியிருக்காங்க. பாருங்க, அதை எலக்ட்ரானிக்ஸ் வெடிகளை பயன்படுத்தி அதை உடைக்கிறாங்க. ஒரு வினாடியில ஒரு 400 அதி கனரக வாகனங்களுக்கு தேவையான கற்கள் ஒரு வெடியிலே கிடைக்குது. பாருங்க, ஒரு சின்ன ஒரு குன்று வந்து ஒரு வினாடியில வெடிச்சு சிதறுது. நிறைய பேர் அந்த பகுதியை விட்டு குடிபெயர்ந்து இன்னொரு இடத்துக்கே போயிட்டாங்க. இப்ப நீங்க பணம் சொல்லவும் இன்னொரு கேள்வி பிறக்குது. இப்ப இந்த விபத்துல இறந்து போறவங்களுக்கு எல்லாம் அரசு வந்து எதுவும் நிவாரணம் கொடுக்குதா? இல்ல அவர்களை வந்து கண் துடைப்பு போல ஆறுதல் சொல்லிட்டு அவங்கள வந்து அவங்க வாயை மூடுறதுக்கு எதுவும் வேலை பண்ணிடுறாங்க? எனக்கு தெரிந்து இப்ப சமீபத்துல மரணம் விட்டு அந்த போக்குவரத்து காவலருக்கு மட்டும் 25 லட்சம் ரூபாய் அவங்க கொடுக்கறாட்டு உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. அது தவிர மற்றவங்களுக்கு எல்லாம் எதுவுமே அரசு வந்து பண்ண மாதிரி எனக்கு தெரியல. சரியா? ஆனா போக்குவரத்து காவலருக்கு இருந்தா மட்டும்தான் அதுதான் உயிர் அவங்களுக்கு. அவருக்கு மட்டும் தான் குடும்பம் இருக்கா? வேற யாரும் குடும்பம் கிடையாதா? அதுக்கு முன்ன மரணித்தவர்கள் அத்தனை பேருக்கு என்ன இழப்பீடு நீங்க கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள எழுது. நீங்க எங்களுடைய வளங்களை பாதுகாப்பீங்க, எங்க மக்களை பாதுகாப்பீங்க, எங்க நலனை பேணுனீங்க, எங்களுக்கு வந்து நல்லாட்சி கொடுப்பீங்க அப்படிங்கிற அடிப்படையில தானே மக்கள் உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு, வானுயர அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு நீங்க எங்களுடைய இயற்கை வளங்களை அத்தனை சதிச்சு கடத்துறீங்க. ஆண்டாண்டு காலமாக ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நிலைத்திருந்த மலைகளை என்னுடைய முன்னோர்கள் பாதுகாத்து வைத்திருந்த இயற்கையின் அரணை நீங்கள் உடைத்து சூறையாடி உங்களுடைய லாப வெறிக்கையாக கேரளாவுக்கு தொடர்ச்சியாக கடத்தி கொண்டு போயிட்டீங்க. கேரளா மட்டும் இல்ல, இங்க இந்த அந்தமான் வரைக்கும் கடத்துறாங்களாம். இங்க இந்த சொல்லட்டுமா? அந்தமான் வரைக்கும் போகுதா? அந்தமான் வரைக்கும் கடத்துறாங்களாம். அங்க உள்ள மக்கள் வந்து சொல்றாங்க, நம்ம ஊர்ல உள்ள பாறைகள் எம் சாண்ட் பி சாண்டா மாத்தி, அதாவது பாறை மணலை மாத்தி அங்க கொண்டு போயிட்டு இருக்காங்களாம். பாருங்க, தமிழ்நாட்டோட வளர்ச்சி கடல் தாண்டி போகும்னு சொன்னாரு. அது இதானா? இதான் நம்மளுடைய வளங்களை இவங்க வந்து சாலை மார்க்கமாக இப்படி கனிமவள அதிகனர வாகனங்கள் கொண்டு போயிட்டு இருக்காங்கல்ல. 10 சக்கர வாகனங்கள், 12 சக்கர வாகனங்கள், 16 சக்கர வாகனங்கள், 22 சக்கர பெரிய கண்டெய்னர் லாரிகள் இது மூலமா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது போதாது என்று என்ன பண்றாங்க? அடுத்தது ரயில் மூலமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. ரயில் மூலமாக அதுவும் போதாது என்று கப்பல் மூலமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. பாருங்க, நிறைய வாகனங்கள் தயாரிக்கப்படணும் போல இவர்களுடைய நடவடிக்கை எல்லாம்.
தொடர்ச்சியா அந்த முதலாளிகள் பாத்தீங்கன்னா இந்த திமுக பின்புலத்தில் இருக்கக்கூடிய அந்த முதலாளிகள், திமுகவோட பினாமிகள், திமுக அமைச்சர் உட்பட இதுல இருக்கக்கூடியவங்களோட பினாமிகள் தான் இதை நடத்திட்டு இருக்கிறது. அவங்களுடைய ஆசையோட தான் இது நடந்துட்டு இருக்கு. ஏராளமான புதிய லாரிகள் இந்த இந்த பகுதியில பதிவு செய்யப்பட்டு லாரிகள் எடுத்து ஓட்டிட்டு இருக்காங்க. சரியா? இந்த ஆட்சி முடியறதுக்குள்ள என்ன என்னோட பார்வையில் நிறைய மலைகளை இல்லாமலே ஆக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தொடர்ச்சியா கன்னியாகுமரியில இருக்கக்கூடிய இந்த மாதிரி மலைகள் வந்து நொறுக்கப்படுவதன் மூலியமா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிர்காலத்துல எந்த அளவுக்கு பாதிப்பு வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதாவது மலைகள் தான் நகர்ந்து வரக்கூடிய மலை மீன்களை தடுக்கக்கூடிய தடுப்பாரன். அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த மேற்கு தொடர்ச்சி மலையோட தொடர்ச்சி, அது போக அங்கங்கே இருக்கக்கூடிய மலைகள் இதெல்லாம் உடைக்கிறாங்க. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்றும் வடகிழக்கு பருவக்காற்றும் மோதக்கூடிய ஒரு இடமா இருந்துட்டு இருக்கு. இந்த மலைகளை உடைச்சி கடத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு பிறகு இந்த நகர்ந்து வரக்கூடிய மலை மேகங்கள் அப்படியே நகர்ந்து போயிடும். மழை பெய்யாது. மழை பெய்யாம போயிட்டு அப்படின்னா இந்த கன்னியாகுமரி மாவட்டம் பாலை இல்லாம மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா இயற்கையின் ஒரு அருங்கொடையாக இருந்துட்டு இருக்கக்கூடிய தட்பவெப்ப நிலையை சிறந்த ஒரு நிலமா இருந்துட்டு இருக்கக்கூடிய நிலம் அந்த கன்னியாகுமரி மாவட்டம். ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்போ அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த கடத்தல் பண்ணி 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 பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து ஒரு 3 ஆண்டுகள்ல ஒரு கோடையோட வெப்பம் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு. அப்ப இயற்கையுடைய சமநிலை பாதிக்கப்படுது. குளோபல் வார்மிங், கிளைமேட் சேஞ்ச் உருவாக்குறதுக்கான அந்த காரணியாக இது மாறுது. அது போக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வன விலங்குகளா இருக்கட்டும், ஏன்னா மலை சார்ந்த பகுதியில தானே இந்த அந்த பாறைகள்லாம் இருக்குது. அங்க வாழ்ந்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான உயிரினங்கள் வந்து இடம்பெயர்ந்து புலம்பெயர்ந்து போயிடுது. அது அந்த வெடி சத்தத்தினால வனத்துல இருக்கக்கூடிய விலங்குகள் கூட ஊருக்குள்ள புகுந்துருது. ஊருக்குள்ள புகுந்து பாதிப்பை ஏற்படுத்துது. விளைநிலங்கள்ல பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலைகள் மோசமாகுது. சாலைகள் வந்து எல்லாம் உடைஞ்சி செதறுது. ஆசியாவிலே பெரிய நீள தொட்டி பாலம் வந்து மாத்தூர் தொட்டி பாலம். வரலாற்று சிறப்புமிக்க அந்த தொட்டி பாலத்துக்கு பக்கத்திலே இது வந்து உடைக்கிறாங்க. அப்ப இது உடைக்கும் போது இந்த வெடி சத்தத்தினால, அந்த வெடி அதிர்வினால அந்த பாலம் விரிசல் அடைந்து உள்ளது உண்மை. அந்த பாலம் வந்து அங்கங்கே வந்து கசிவு ஏற்பட்டு இருக்கு. அப்ப இதை கூட இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளாம இருக்குது அப்படின்னா இது வந்து எதை பொருட்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. உண்மையிலே வருத்தமா இருக்கு. காமராஜர் அந்த காலத்துல அந்த இவ்வளவு பெரிய ஒரு மாற்று தொட்டி பாலத்தை கட்டி இந்த பகுதியில வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாசன வசதி மேம்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்துல அதை செய்யறாரு. ஆனா இப்போ அவர் கட்டிய அந்த மாற்று தொட்டி பாலத்தையே உடைக்கக்கூடிய வகையில இவங்களுடைய செயல்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க எவ்வளவு கொடுமையானது. ஆனா இறுதியா ஒரு கேள்வி. இந்த அளவுக்கு கனிவள கொள்ளைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து மக்கள் சார்ந்த போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வருது. எல்லா அரசியல் கட்சிகளும் முக்கியமான எதிர்கட்சின்னு சொல்லக்கூடியவர் கூட அமைதியா இருக்கும்பொழுது இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட அந்த போராட்டம் ஒரு விதத்துல இவர்களுடைய போராட்டம்ங்கிறது அந்த தவறு செய்யக்கூடியவர்கள்ட்ட இருந்து பணம் வாங்குவதற்காக இருக்குது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். போராடுற மாதிரி போராடி மக்களுக்கு தெரியாம பணம் வாங்குறதுக்காண்டிதான் அவங்க இந்த போராட்டத்தை முன்னெடுக்கான்னு அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துறாங்களா இல்லையா? இந்த அவதூறை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? இப்போ நான் ஒண்ணு கேக்குறேன். நாங்க எங்களுக்கு ஒரு கொள்கை வைத்து நிக்கிறோம். நம்மளுடைய மலைகளை பாதுகாக்கணும், நம்மளுடைய இயற்கையை பாதுகாக்கணும், நம்மளுடைய மக்களை பாதுகாக்கணும், நம்ம அடுத்த சந்ததிக்கான ஒரு நல்ல நிலத்தங்க விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற உயர்ந்த கொள்கை முடிவெடுத்து நம்ம நிக்கிறனால அந்த கொள்கை மண்டைக்குள்ள ஏறி இருக்கு. அப்ப அந்த கொள்கைக்கு விரோதமாக எது நடக்குதோ அதை வந்து நம்ம தட்டி கேட்கிறோம். இப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன். ஒரு குவாரிகளையோ அப்படின்னு இந்த கனிமூல கடத்தையோ எதிர்த்து நம்ம போராடுறோம் அப்படின்னா அது வந்து அந்த அந்த அதுக்குள்ள சம்பந்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அந்த குவாரி ஓனர்களா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த கனிம வளங்களை கொண்டு செல்லக்கூடியவங்களா இருக்கட்டும், அவங்கள்ட்ட இருந்து ஒரே ஒரு வாட்டி காசு வாங்கணும்னு வைங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். அவங்க சொல்றபடி அப்ப வாங்கிட்டோம்னா அவங்களுக்கு எதிராக போராட முடியுமா? போராடினா என்ன பண்ணுவாங்க? நேரம் முன்னாடி வந்து நிக்க மாட்டானா? வந்து நின்று டேய் நாய எங்கிட்ட காசு வாங்கிட்டீங்க எதுக்குடா போராடணும் கேட்பானா மாட்டானா? நான் இப்ப வெளிப்படையா கேட்கிறேன். ஒரே ஒருத்தன்ட்ட ஒரு டீ வாங்கி நாங்க குடிச்சிருந்தோம்னா கூட அவன்கிட்ட எங்க முன்னாடி வந்து பேச சொல்லுங்க. என்கிட்ட நீ டீ வாங்கி குடிச்சிட்டு எனக்கு எதிராக போராடணும்னு சொல்லிட்டு கேட்க சொல்லுங்க. ஒண்ணு. 2வது, இப்போ ஒருத்தன் காசு வாங்கிட்டான் அப்படின்னா அதுக்கு பிறகு அந்த பகுதியில போராடுறதுக்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது. ஆனா நாங்க தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம். இன்று வரைக்கும் அதை கைவிடாம அந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா எவனாவது ஒருத்தன் வந்து சொல்லட்டும் பார்ப்போம். இன்னொன்னு, காசு கொடுக்கக்கூடியவன் அவங்களுக்கு அந்த கனிமங்களை கடத்துறதுக்கு வெட்டி எடுக்கக்கூடியதுக்கு அனுமதி வழங்கக்கூடியவங்களுக்கு கொடுப்பானா, இந்த வெட்டி எடுக்கிறதுக்கு எதிராக போராடக்கூடியவனு கொடுப்பானா? சொல்லுங்க. யார் அனுமதி வழங்குறாங்களோ அவங்கள சரி கட்டினாலே போதும். போராடக்கூடியவன வந்து மைண்ட்ல எடுக்கண்டால, கணக்குல எடுக்கண்டால, நீ போராடு போராடாம போ, என்ன வேணா பண்ணிட்டு போ, அப்படித்தானே இவன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யாரு அனுமதி வழங்கக்கூடிய இடத்துல இருக்கா? இந்த நிலையத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட சார் ஆட்சியர், வட்டாட்சியர், கோட்டாட்சியர், தாசில்தார், இவங்க எல்லாரும், அப்புறம் வந்து இந்த மண்ணின் எம்எல்ஏக்கள், எம்பி இருக்காங்க, அப்புறம் இங்க உள்ள அமைச்சர் இருக்காங்க, கன்னியாகுமரி மாவட்ட பொறுப்பாளர், இவர்கள் தானே இதுக்கு வந்து அனுமதி வழங்கியது. அப்ப அவங்களுக்கு கொடுப்பானா, அவங்கள சரி கட்டுவானா, எங்களை சரி கட்டுவானா? சொல்லுங்க. எங்களை எல்லாம் அதுல ஒரு பொருட்டாவே அவங்க எடுக்கிறது கிடையாது. சரியா? ஆனா நாங்க என்ன, எங்க மண்ணையும் இந்த மக்களையும் இந்த இயற்கையும் இந்த நிலத்தையும் இந்த மலைகளையும் ஆழமாக நேசிக்கிறோம்.
அதனால நாங்க தொடர்ச்சியா போராடிட்டு இருக்கோம் ஜனநாயக வழியில. ஆனா அதையும் முடக்கிறதுக்காக அரசு வந்து வழக்குகள் போடுது, எங்களை வந்து அச்சுறுத்த பாக்குது, முடக்க பாக்குது. அதை பத்தி நாங்க கவலைப்படுற போறது இல்லை. என் மண்ணுக்கும் என் மக்களுக்கும் உண்மையாக நேர்மையாக ஒரு கூட்டம் இருந்தாங்க, நாம் தமிழர் அப்படிங்கிற கூட்டம் இருந்தாங்க, அதுல நானும் ஒரு அங்கமாக இருந்தேன் அப்படிங்கிற பெருமையோட சாவேன். அதுபோல இந்த நிலம் சூறையாடப்படும் போது ஒரு கூட்டம் மட்டும்தான் தொடர்ச்சியாக எதிர்த்தார்கள், களத்தில் நின்றார்கள், கடுமையாக சண்டை செய்தார்கள் அப்படிங்கிற வரலாற்று பதிவாவது வரட்டும். ஒருவேளை எங்களால தடுக்க முடியாத வேணாலும் போட்டோம். ஆனா இதை எதிர்த்து ஒரு ஒரு கூட்டம் குரல் கொடுத்தது அப்படிங்கிற அந்த பெருமை எங்களுக்கு இருந்துட்டு போட்டோம். சரியா? அதனால நாங்க விட போறது இல்ல. உறுதியாக போராடி தடுப்போம். அப்படி தடுக்க முடியல அப்படின்னா இந்த அதிகாரத்தை பிடிப்போம், பிடிச்சு ஒட்டுமொத்தத்தையும் சரி செய்வோம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ரொம்ப நன்றி அண்ணா. ரொம்ப தீவிரமான களப்பணிகளுக்கு இடையில நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல்ல குறிப்பா கன்னியாகுமரி பகுதியில் நடக்கக்கூடிய இந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக நாம் தமிழர் கட்சியோட போராட்டம், அங்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு எதிரான நிலைப்பாடுகள்ல ஆளும் அரசாங்கம் செயல்படுது, இது பற்றிய பலவிதமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இது போன்ற கருத்துக்களை, இது போன்ற காணொளிகள் நம்ம புரட்சிக்காரன் வலையொலியில பதிவு செய்து, அங்கு நடக்கக்கூடிய அநீதிகளுக்கு எதிரான உண்மையான விடயத்தை மக்கள் இடத்துல நம்ம கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம். நன்றி அண்ணா. மிக்க நன்றி.